ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்போ வரும்னே எனக்கு தெரியல. கேக் சாப்பிட்ணும் போல் இருந்தது. கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சர்வீஸே சரியில்லை, அந்த கேக் சர்வீஸ் சரியில்லை. அந்த கடையை நாங்கள் அப்பாடா ஒரு வழியாக வந்துருச்சு அந்த கேக் சர்வீஸ். என்னங்க கேக் டெலிவரி இவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்டா நான் ரிவர்ஸ் போக அப்படியே சொல்லுவியாடா? காலை கொடுமடா உங்களையெல்லாம் வச்சு வீடியோ எடுத்தா. சரி, உங்கள் கேக்கு கொண்டு வாங்க. இது என்ன பிளாக் ஃபாரஸ்ட்டா? ஆமாம், இது எதுக்காக சார் சொல்லுங்க கொஞ்சம். இப்போ இது எதுக்காகங்க வச்சுருக்கீங்க? இதுக்கு வெயில் வரும்ல, அதுக்கு இது ஒரு கொடை மாதிரி வச்சுருங்க. மழை வந்தாலும் உங்கள் கேக்கு நனையாம அப்படித்தானுங்க. அப்புறம் இந்த கேக்குக்கு எவ்வளோ வாங்குவீங்க? என்னது கோடி கணக்கு? கடவுளே, கோடிக்கணக்காமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேக்குக்கு கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க மேலே புகார் கொடுங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த கேக்கெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதை மண்ணை வச்சு செஞ்சாங்க. சரி, இந்த பொருட்களெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அந்த இலை அங்கேருந்து பறிச்சுங்க. இந்த உடச்சி பொருளை உடச்சி வச்சுட்டாங்க. ஒரு பூ பிடிச்சிட்டு முங்கில் பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் இங்கே வச்சாங்க. இது ஒரு பொம்மையில இருந்துச்சுங்க, அதை பிடிச்சி இங்கே வச்சுட்டாங்க. அப்புறம் பிச்சு வச்சுட்டீங்க. அப்புறம் அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சுங்களா? அப்புறம் இதெல்லாம் யாரோ வளர்த்துனா நம்ம போய் அலங்காப்படி பிடிங்கிட்டு வந்துடலாம். இந்த செம்பருத்தி செடியெல்லாம் நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்திட்ருக்குறேன். அதில் போய் இலை பொறிச்சிட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறீங்க. எங்கே அங்கே இருக்குது பாருங்க. ஆமாம், சரி, இந்த கேக்கு சாப்பிட்டுக்கலாமா? நான் எடுக்கட்டா? ஏங்க என்னங்க கேக் டெலிவரி பண்ணிட்டா ஒன்னா? ஒரு கோடியா? எவ்வளோ கேட்டப்பா? ஒரு கோடி இல்லைங்க, ஒரு கோடி 1000 ரூபாங்க. ஐயோ சாமியம்மா, உங்களோட எல்லாம் மாறாடிக்க முடியலடா. டே சரி, கொஞ்சம் இந்த கேக்கை மட்டும் நான் கொஞ்சம் வெட்டிட்டு காசு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, இந்த கேக்கு காசு கொடுத்தா தான் வெட்டுற கொடுவீங்களா? அப்படியா? என்னது இது?